இன்றைக்கி இருக்க வேர்ல்டில் நம்ம எல்லாருக்குமே ஒரு ப்ரிவிலேஜ் இருக்குது. நமக்கு என்ன பிடிச்சிருந்தாலும் சரி, லிட்டரலாக என்ன பிடிச்சிருந்தாலும் அதை நம்ம ஸ்டார்ட் பண்ணி அதுலேருந்து மணி மேக் பண்ணுற ப்ரிவிலேஜ் நமக்கு இருக்குது. ஒரு 5-6 இயர்ஸ் ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த ப்ரிவிலேஜ் யாருக்குமே கிடையாது. இன்றைக்கி நமக்கு எல்லாருக்குமே இந்த ப்ரிவிலேஜ் இருக்குது. ஸோ இந்த ப்ரிவிலேஜை யூஸ் பண்ணி அந்த சோஷியல் மீடியாவை லெவரேஜ் பண்ணி நம்ம எப்படி மணி மேக் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த வீடியோவில் வில் see about 4 practical side hustles that you can start and make money from it. அண்ட் இந்த வீடியோவில் சும்மா வந்துட்டு இந்த சைட் ஹஸ்ல் தான் இருக்குது அப்படின்னு சொல்லாமல், உங்களுக்கு இந்த ஸ்கில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த சைட் ஹஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன். அண்ட் உங்களுக்கு இருக்க அந்த அன்ஃபேர் அட்வான்டேஜஸ்லாம் யூஸ் பண்ணி உங்கள் சான்சஸ் ஆஃப் சக்ஸஸை அது பயங்கரமாக இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ யா, இட்ஸ் பிகின். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் ஸ்கில் கண்டிப்பாக வீடியோ எடிட்டிங் தான். பிகாஸ் இன்றைக்கி வந்துட்டு வீடியோ எடிட்டிங் இட்ஸ் ஆல் டைம் பீக். உங்களுக்கு மட்டும் வீடியோ எடிட்டிங் தெரிஞ்சது அப்படின்னா, ப்ரிஃபரபிளி பிசி எடிட்டிங் தெரிஞ்சதுன்னா can make money left, right and center. I'm not kidding. I'll repeat. உங்களுக்கு மட்டும் வீடியோ எடிட்டிங் தெரிஞ்சது அப்படின்னா, ப்ரிஃபரபிளி பிசி எடிட்டிங் தெரிஞ்சது அப்படின்னா, you can start making money left, right and center. வீடியோ எடிட்டிங் பேஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் சைட் ஹஸ்ல் can start editing for social media. பிகாஸ் இன்றைக்கி எல்லாருமே ஒரு கிரியேட்டர் தான். நம்ம வந்துட்டு ஒரு டாக்டர் கான்டென்ட் மேக் பண்ணி பார்க்குறோம், இல்லை என்ன மாதிரி பீப்புள் அவங்களோட பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் இன்வால்வாக இருக்காங்க வீடியோ மேக் பண்ணி பார்க்குறோம். உங்களுக்கு வந்துட்டு நான் சொன்னேன் இல்லையா முன்னாடியே, நமக்கு எல்லாருமே ஒரு ப்ரிவிலேஜ் இருக்குது. இந்த ப்ரிவிலேஜ் யூஸ் பண்ணி நமக்கு லிட்டரலாக என்ன பிடிச்சிருந்தாலுமே அதை ஸ்டார்ட் பண்ணி அதை சுற்றி மணி மேக் பண்ண முடியும்னு சொன்னேன் இல்லையா. அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் என்னால் கொடுக்க முடியும். ஃபார் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்துட்டு, நிச்சயம் உங்களுக்கு வந்து ஃபுட் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, நீங்கள் ஃபுட்டை சுற்றி கான்டென்ட் மேக் பண்ணலாம். அந்த கான்டென்ட் வந்து சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ண முடியும். உங்களுக்கு வந்துட்டு ஃபுட்பால் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா, ஃபுட்பாலை சுற்றி வந்துட்டு கான்டென்ட் மேக் பண்ணலாம். அதே மெஹந்தி போட ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, மெஹந்தி சுற்றி வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அந்த கான்டென்ட் மேக் பண்ண முடியும். இல்லை எனக்கு வந்து அந்த மேக்கப்லாம் பயங்கர இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா, அதை சுற்றியுமே உங்களால் கான்டென்ட் மேக் பண்ண முடியும். ஸோ இன்றைக்கி உங்களுக்கு லிட்டரலாக உங்களுக்கு எந்த ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இருந்தாலுமே, எனக்கு வரைய பிடிக்கணும்னாலுமே ஐ கேன் ஸ்டார்ட் மேக்கிங் கான்டென்ட். உங்களுக்கு மியூசிக் பிடிக்கும் அப்படின்னா ஐ கேன் ஸ்டார்ட் மேக்கிங் கான்டென்ட். அப்படின்ற மாதிரி எல்லாருமே வந்துட்டு கான்டென்ட் மேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி. நீங்கள் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் கோ அண்ட் ஸ்டார்ட். அண்ட் வீடியோ எடிட்டர்ஸ்க்கு இதில் இருக்க பெரிய அட்வான்டேஜ், எவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இங்கே இருக்குது. ஏன்னா ஐம் டேம் ஷுர் எந்த ஒரு கான்டென்ட் கிரியேட்டருமே வந்துட்டு அவங்களோட ரா கான்டென்ட்டை வெளியே அப்லோட் பண்ண மாட்டாங்க, யூடியூப்லேயோ இல்லை சோஷியல் மீடியாலேயோ. ஆப்வியஸாக கண்டிப்பாக எடிட் பண்ணி தான் அப்லோட் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ நீங்கள் வீடியோ எடிட்டர் இருந்தீங்க அப்படின்னா அவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு இருக்குது. அந்த எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியுமே யூஸ் பண்ணி அவங்களுக்காக எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் கான்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு மட்டுமே கிடையாது. நீங்கள் ஒரு கம்பெனி வச்சுருந்தீங்க அப்படின்னா, ஒரு ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணுவீங்க, இல்லை சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுவீங்க இல்லையா, அதுக்குமே வீடியோ எடிட்டிங் தேவைப்படுது. ப்ரிஃபரபிளி ஃபேஸ் தெரிஞ்சு மட்டும்தான் வீடியோ மேக் பண்ணணும்னு கிடையாது. நீங்கள் அந்த ப்ராடக்ட்டை ப்ரொமோட் பண்ணவோ, சர்வீஸை ப்ரொமோட் பண்ணவோ அவங்க வந்துட்டு வீடியோ எடிட்டிங் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், ஃபிலிம் மேக்கர்ஸ்னு சொல்லிட்டு இன்றைக்கி லிட்டரலாக எல்லாருக்குமே வந்துட்டு எல்லா ஃபீல்ட்லேயுமே வந்துட்டு வீடியோ எடிட்டர்ஸ் தேவைப்படுறாங்க. வீடியோ எடிட்டிங் தெரிஞ்சது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ராக்டிக்கல் சைட் ஹஸ்ல் யூ கேன் ஸ்டார்ட் டுடே. இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணலாம். அது வந்துட்டு ஸ்டார்ட் எடிட்டிங் ஃபார் சோஷியல் மீடியா. செகண்ட் சைட் ஹஸ்ல் யூ கேன் ஸ்டார்ட் எடிட்டிங் ஃபார் ஷார்ட் ஃபிலிம்ஸ். நீங்கள் ஸ்கூல் ஆர் காலேஜ் படிக்கிறீங்க அப்படின்னா, அண்ட் ஏன் வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே அந்த ஏஜ் கேட்டகரி தான் இருப்பீங்க. ஏன்னா டார்கெட் ஆடியன்ஸுமே நீங்கள் தான். ஸோ நீங்கள் ஸ்கூல் ஆர் காலேஜ் படிக்கிறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக உங்களை சுற்றி வந்துட்டு ஒரு கேங் வந்துட்டு ஷார்ட் ஃபிலிம் எடுத்துகிட்டு இருப்பாங்க ஆர் எடுக்க நினச்சிட்டு இருப்பாங்க. நான் அது 200% அடித்து சொல்கிறேன். கண்டிப்பாக எல்லாருக்குமே இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு வீடியோ எடிட்டர் தேவைப்படும். அண்ட் நீங்கள் சோஷியல் மீடியாவில் எடிட் பண்ணுறதுக்கும் ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடிட் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். சிமிலராக கண்டிப்பாக இருக்க போகிறது கிடையாது. ஸோ உங்களுக்கு ஷார்ட் ஃபிலிம் எடிட்டிங் தெரியும், இல்லை வந்துட்டு வீடியோ எடிட்டிங் தெரியும், ஷார்ட் ஃபிலிம் எடிட்டிங் வந்து டெவலப் பண்ணிக்க முடியும் அப்படின்னா, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் கேட்கலாம். நீங்கள் ஷார்ட் ஃபிலிம் பண்ணிகிட்டு இருக்கீங்க, எனக்கு வந்துட்டு ஷார்ட் ஃபிலிம் எடிட்டிங் தெரியும். ஸோ உங்களுக்கு வீடியோ எடிட்டர் இல்லை அப்படின்னா, நான் வந்துட்டு உங்களுக்கு எடிட்டராக ஒர்க் பண்ணுறேன், பே மீ அப்படின்ற மாதிரி பேசலாம். அண்ட் திஸ் வில் கண்டிப்பாக ஒர்க் அவுட். பிகாஸ் நான் நிறைய பேரை எங்கள் காலேஜ்லேயோ சர்க்கிள்லேயோ பார்த்துருக்கேன். அவங்க ஷார்ட் ஃபிலிம் எடுப்பாங்க, நல்லா தான் எடுத்திருப்பாங்க. பட் வெளியே வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா அவங்க நினச்ச மாதிரி வந்திருக்காது. அந்த ஷார்ட் ஃபிலிமே ரொம்ப ரொம்ப ஆவரேஜாக தான் இருக்கும். பிகாஸ் எடிட்டிங் வந்து ரொம்ப 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 பிலோ ஆவரேஜ் லெவலில் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ரிலேட்டிவ்ஸோ இல்லை உங்கள் சர்க்கிளில் யார் ஷார்ட் ஃபிலிம் பண்ணாலுமே அவங்களுக்கு நீங்கள் ஷார்ட் ஃபிலிம் எடிட் பண்ணி ஒரு போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ண முடியும். அந்த போர்ட்ஃபோலியோ வச்சு நாளைக்கு பின்ன ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு அப்படின்னா அதை கிராப் பண்ணிக்க இந்த சின்ன போர்ட்ஃபோலியோ பயங்கரமாக ஹெல்ப் பண்ணும். ப்ரோ, ஹவு கேன் ஐ சார்ஜ் மை ஃப்ரெண்ட்?
யூ ஹாவ் டு ப்ரோ. உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பும் உங்களோட ப்ரொஃபஷனும் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட். நீங்கள் ஒரு வீடியோ எடிட்டிங் பண்ணுற ஆளாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ப்ரொஃபஷனலாக அந்த எடிட் பண்ணி கொடுக்குறீங்க. நீங்கள் ஃப்ரெண்டாக எடிட் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா ஆப்வியஸாக அவங்கள்ட்ட மணி வாங்க தேவையில்லை. பட் உங்களுக்கு இது ப்ரொஃபஷன், அவங்க டைமை இன்வெஸ்ட் பண்ணி உங்களோட ஸ்கில்லை இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா they have to pay you. If she or he doesn't pay you for your work, you have to move on from them and start searching for other filmmakers. நிறைய பேர் இருக்காங்க ப்ரோ வெளியே. ஸ்ரீராம், நீ சொல்கிற எல்லாமே நல்லா தான் இருக்குது. பட் நான் எப்படி அந்த 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 கிளைண்ட்டை, எனக்கு பயங்கரமாக பே பண்ணுற கிளைண்ட்டை வந்துட்டு எப்படி கண்டுபிடிக்கிறது நான் சொல்கிறேன். இன்றைக்கி நம்ம யாருமே அவங்கள தேடி போக தேவையில்லை. அவங்களே நம்மளை தேடி வருவாங்க. யாருக்கு அந்த நீட் இருக்கோ அவங்களே நமக்கு தேடி வருவாங்க. பட் அவங்க எப்போ வருவாங்க அப்படின்னா, இந்த சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணி, சோஷியல் மீடியா லெவரேஜ் பண்ணி உங்களோட ஒர்க்கெல்லாம் நீங்கள் போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான். நான் லெவரேஜ்ன்றது என்ன மீன் பண்ணுறேன் அப்படின்னா, உங்களோட ஒர்க்கை வந்துட்டு பீப்புள்கிட்ட ஷோ பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை தான் வந்து லெவரேஜ்னு மீன் பண்ணுறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு வந்து ஒரு வீடியோ எடுத்து வேணும் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுவேன், ஆப்வியஸாக வந்துட்டு இன்ஸ்டாகிராம் ஆர் லிங்க்டின்ல போய் நான் தேட போகிறேன். நான் அவங்க ஒர்க்லாம் பார்ப்பேன். அந்த ஒர்க் எனக்கு பிடிச்சிருந்தது, என்னோட அந்த ஜான்ராக்கும் என்னோட செட்டப்புக்கும் பயங்கரமாக அந்த வீடியோ எடிட்டிங் ஹெல்ப் பண்ணும், அந்த எடிட்டர்ஸ் செம்மையாக பண்ணுவாங்க அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா அவங்க போய் டிஎம் பண்ணி, ஹே உங்கள் ஒர்க்லாம் பயங்கரமாக இருக்குது, எனக்கு நீங்கள் வீடியோ எடிட் பண்ண ரெடியாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்பேன். அவங்க ரெடியாக இருந்தாங்க அப்படின்னா வில் போத் வில் ஒர்க். ஸோ பேசிக்கலி எனக்கு வந்துட்டு ஒரு நீட் இருக்குது, வீடியோ எடிட்டருக்கு. நான் தான் அவங்கள தேடி போகிறேன். நீங்கள் யாருமே என்னை தேடி வரவே தேவையில்லை. ஸோ அது எல்லாமே எப்போ நடக்கும் அப்படின்னா, நீங்கள் ஆப்வியஸாக சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணால் மட்டும்தான். நம்மளோட க்ரஷை கரெக்ட் பண்ணுறதுக்காக மட்டும் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி விஷயத்துக்கும் கொஞ்சமாக சோஷியல் மீடியா யூஸ் பண்ணிக்கலாம், தப்பு. செகண்ட் ஸ்கில் டிசைனிங். உங்களுக்கு டிசைனிங் தெரிஞ்சது அப்படின்னா நான் வந்துட்டு உங்களுக்கு ஒரு 3 சைடல்ஸ் சொல்கிறேன். அந்த சைடல்ஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி கேன் ஸ்டார்ட் மேக்கிங் மணி. டிசைனிங் சொன்னோன்னே வந்துட்டு எனக்கு ஃபோட்டோஷாப், இல்லஸ்ட்ரேட்டர் தான் தெரியணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு கேன்வாவில் எப்படி வந்துட்டு எடிட் பண்ணுறது, டிசைன் பண்ணுறது தெரிஞ்சாலே போதும். தட்ஸ் மோர் தென் எனஃப். அண்ட் கேன்வாஸ் ரியலி சிம்பிள். உங்களுக்கு கொஞ்சோண்டு வந்துட்டு அந்த நாலேஜ் இருந்தால், அந்த டிசைனிங் நாலேஜ் இருந்துச்சுன்னா நீங்கள் ரொம்பவே நல்லா வந்து டிசைன் பண்ண ஆரம்பிக்கலாம். அந்த கொஞ்சம் நாலேஜ் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த கலருக்கு வந்து இந்த கலர் கான்ட்ராஸ்டிங்காக இருக்கும், இந்த செட்டப்க்கு வந்துட்டு இந்த டெக்ஸ்ட் நல்லாயிருக்கும் அப்படின்ற நாலேஜ் இருந்தாலே வந்துட்டு கேன்வாவில் பயங்கரமாக எடிட் பண்ண முடியும், ஒரு டிசைன் பண்ண முடியும். அது டிசைனிங்கை பேஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் சைடஸில் லோகோ டிசைனிங். இன்றைக்கி எல்லாருக்குமே ஒரு இன்றைக்கி எல்லாருக்குமே ஒரு லோகோ தேவைப்படும். பிகாஸ் நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கலாம், இல்லை ஒரு பிஸ்னஸ் ஆர் ஸ்டார்ட் அப் வச்சுருக்கலாம். எல்லாத்துக்குமே கண்டிப்பாக லோகோ தேவைப்படும். லோகோ வந்துட்டு நிறைய விஷயம் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட பிஸ்னஸும் வேற ஒரு பிஸ்னஸும் ஒரே பேர் இருக்குது அப்படின்னா உங்களோட லோகோ வச்சு அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். உங்கள் பிஸ்னஸோட ஆர் உங்களோட விஷனோட அந்த இதை வந்துட்டு லோகோலே கன்வே பண்ண முடியும். அப்படின்னு சொல்கிறதுக்கு எல்லாருக்குமே இன்றைக்கி வந்துட்டு ஒரு லோகோ தேவைப்படுது. உங்களுக்கு டிசைனிங் தெரிஞ்சது அப்படின்னா யூ கேன் ஸ்டார்ட் மேக்கிங் லோகோ ஃபார் தீஸ் பீப்புள். அந்த தீஸ் பீப்புளில் நானும் தான் வருவேன். அண்ட் இதில் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பார்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட டார்கெட் ஆடியன்ஸ் வந்து ரொம்ப 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 நீச் டவுன் பண்ணி நேரோ டவுன் பண்ணி இருக்கும். ஏன்னா நீங்கள் தான் யோசிச்சு பாருங்களேன், யாருக்கு வந்துட்டு லோகோ தேவைப்படும். நீங்கள் ஒரு கான்டென்ட் கிரியேட்டர் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லோகோ தேவைப்படலாம். நீங்கள் ஒரு ஸ்டார்ட் அப் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக லோகோ தேவைப்படும். ஒரு பிஸ்னஸ்க்குமே லோகோ தேவைப்படும். இந்த 3 இதை தாண்டி உங்களுக்கு பெருசாக வந்துட்டு யாருக்கு லோகோ தேவைப்படும்னு தெரில. ஸோ இந்த 3 ஜானர் ஆஃப் பீப்புளை வந்துட்டு நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணாலே போதும் இல்லையா. அகைன் ஃபோக்கஸ்னால் வந்து நம்ம அவங்கள அப்ரோச் பண்ணணும்னு தேவையில்லை. நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் வச்சுருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்துட்டு பிஸ்னஸ் லோகோஸ் அண்ட் கான்டென்ட் கிரியேஷன் லோகோஸ் நீங்கள் போஸ்ட் பண்ணாலே வந்துட்டு அந்த பீப்புள் உங்களை தேடி வர ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ நம்ம ரேண்டமாக ஒரு 1000 பீப்புள் அப்ரோச் பண்ணுறதுக்கும் ரைட் பீப்புள் ஒரு 100 பீப்புள் அப்ரோச் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லையா. நம்ம அப்படி ரைட் ஒரு 100 பீப்புள் அப்ரோச் பண்ணோம் அப்படின்னா கன்வர்ஷன் ரேட் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். அண்ட் நம்மளோட எஃபர்ட்ஸுமே ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ எனக்கு இந்த டிசைனிங்கில் ரொம்ப பிடிச்ச பாட்டே வந்துட்டு அந்த லோகோ டிசைனிங் ரொம்ப பிடிச்ச பாட்டே வந்துட்டு நம்மளோட அந்த டார்கெட் ஆடியன்ஸ் ரொம்ப 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 நேரோ டவுன் பண்ணியிருக்கும். ஸோ திஸ் தி பெஸ்ட் பார்ட் அபவுட் டிசைனிங்கை பேஸ் பண்ணி செகண்ட் அண்ட் எனக்கு ரொம்பவே ஃபேவரட்டான ஒரு சைடஸில் அப்படின்னா தம்ப்நெயில் டிசைனிங் தான். இன்றைக்கி எல்லா யூடியூபர்ஸ் ஆர் எல்லா கான்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்குமே வந்துட்டு வீடியோ எடிட்டர் தேவைப்படுறாங்க அப்படின்னா சேம் வே எல்லாருக்குமே ஒரு தம்ப்நெயில் டிசைனர் தேவைப்படுவாங்க. யூ கேன் நம்ம எல்லாருமே வந்துட்டு ஒரு யூடியூபர் வந்துட்டு ஒரு கிளிக் பைட் வைக்கிறத பார்த்துருப்போம். அவங்க ஏன் இதை பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ தான் யூஸர் வந்து வீடியோ கிளிக் பண்ணுவாங்க. அந்த வீடியோ கிளிக் பண்ணால் தான் வந்துட்டு அவங்களுக்கு மணி கிடைக்கும். இதுதான் உண்மை. அவங்க நம்மளை வச்சு மணி மேக் பண்ணுறப்போ நம்ம ஏன் வந்துட்டு அவங்கள யூஸ் பண்ணி மணி மேக் பண்ணக்கூடாது.
வாட்ஸ் ராங். ஆனால் அந்த தம்ப்நெயிலில் தான் வந்துட்டு அந்த இனிஷியல் ட்ராக்ஷன் வந்து அந்த யூஸருக்கு கிடைக்கும். தம்ப்நெயில் நல்லா இருந்தால் மட்டும்தான், வீடியோ கான்டென்ட் அவ்வளோ செம்மையாக இருந்தாலுமே தம்ப்நெயில் நல்லா இருந்தால் தான் ஒரு ஆவரேஜ் யூஸர் வந்துட்டு வீடியோ கிளிக் பண்ணணுன்னே தோணும். உங்களுக்கு வந்துட்டு வீடியோ உங்களுக்கு வந்துட்டு தம்ப்நெயில் டிசைனிங் தெரியும், எனக்கு வந்துட்டு மார்க்கெட்டிங் கிமிக்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும், அண்ட் இந்த ஹியூமன் சைக்காலஜி தான் தெரியும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக தம்ப்நெயில் டிசைனிங் ட்ரை பண்ணலாம். இட் வில் ஒர்க் அவுட். டிசைனிங்கை பேஸ் பண்ணி தேர்ட் சைடஸில் UI/UX டிசைனிங். இன்றைக்கி எல்லாருக்குமே என்ன வீடியோ ஸ்டார்ட் பண்ணது இன்றைக்கி எல்லாருக்குமே சொல்லிக்கிட்டே இருக்கேன். இன்றைக்கி நிறைய பேருக்கு ஒரு வெப்சைட் ஆர் அன் அப்ளிகேஷன் கண்டிப்பாக தேவைப்படுது. ஒரு வெப்சைட் ஒரு அப்ளிகேஷனுக்கு ரெண்டு முக்கியமான விஷயம் தான். ஒன்று வந்துட்டு UI, இன்னொன்று வந்து UX. UI அப்படின்னா ஒரு என் யூசர் வந்துட்டு என்ன அவங்க கண்ணால் பார்க்குறாங்களோ அதான் வந்துட்டு UI அப்படின்னு சொல்லுவோம். உங்கள் ஃபங்க்ஷனாலிட்டிஸ்லாம் பயங்கரமாக இருக்குது, உங்கள் பேக்எண்ட் பயங்கரமாக ஒர்க் பண்ணுது, பட் ஸ்டில் ஃப்ரண்ட் அண்ட் சக்ஸ் அப்படின்னா people don't give a fuck about you. மாதிரி சேம் திங் கோஸ் UX ஆல்சோ. ஸோ உங்களோட UIலாம் பயங்கரமாக இருக்குது, பட் நேவிகேட் பண்ணுறதுக்கோ இல்லை வந்துட்டு அந்த யூசர் ஃப்ரெண்ட்லியாக இல்லை அப்படின்னா ஸ்டில் இவ்வளோ தான் நல்லா இருந்தாலுமே ஃபங்க்ஷனாலிட்டிஸ் நல்லா இல்லை அப்படின்றப்போ people are not going to prefer you. ஸோ இன்றைக்கி ஒரு வெப்சைட் பண்ணுறீங்க அப்படின்னா UI and UX ரொம்பவே இம்பார்ட்டன்ட். வெப்சைட் டெவலப் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக டெவலப்பர்ஸ் இருப்பாங்க, ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறதுக்குமே டெவலப்பர்ஸ் இருப்பாங்க. பட் ட்ரஸ்ட் மீ, டெவலப்பர்ஸ் சக் அட் டிசைனிங். அவங்களால டிசைனிங் பண்ணவே முடியாது. அவங்களுக்கு வந்து எப்படி அந்த அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறதுன்னு மட்டும் தான் தெரியுமே தவிர டிசைனிங்கில் பெரிய லெவலில் யாருக்குமே நாலேஜ் இருக்காது. when I say this, trust me. ஸோ டெவலப்பர்ஸ் வந்துட்டு அந்த அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்துட்டு அவங்களுக்கு UI/UX வந்து ஸ்டார்டடாக இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு அவங்களால ஈஸியாக டெவலப் பண்ணவே முடியும். ஸோ எல்லாருக்குமே அந்த வெப்சைட் தேவைப்படுது அப்படின்னா ஆப்வியஸாக எல்லாருக்குமே UI/UX டிசைனர்ஸுமே தேவைப்படுவாங்க. ஸோ உங்களுக்கு டிசைனிங் தெரியும் அப்படின்னா யூ கேன் consider this and start making. Third skill, and என்னோட மோஸ்ட் ஃபேவரட்டான ஒரு ஸ்கில் அப்படின்னா வெப் ஆப் டெவலப்மெண்ட். இந்த வெப் ஆப் டெவலப்மெண்ட்டை யூஸ் பண்ணி பர்சனலாக நானே வந்துட்டு நிறைய மணி மேக் பண்ணியிருக்கேன். நான் எப்படின்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் சைடஸில் கண்டிப்பாக யாருக்கு வெப்சைட் வேணுமோ அவங்களுக்கு வெப்சைட் பண்ணி கொடுத்துட்டு நம்ம அவங்ககிட்ட மணி வாங்கிக்கலாம். ஸோ கண்டிப்பாக அதுதான் இருக்கும். ஒரு UI/UX டிசைனர் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதே அளவுக்கு டெவலப்பர்ஸுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் டிசைனர்ஸ் இல்லாமல் டெவலப்பர்ஸ் மட்டும் வச்சு கூட ஒரு மீடியக்கரான ஒரு வெப்சைட் பண்ண முடியும். பட் டெவலப்பர்ஸ் இல்லாமல் உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ டெவலப்பர்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் டெவலப்பர்ஸ்க்குமே எப்பயுமே டிமாண்ட் அதிகமாக தான் இருக்குது, எஸ்பெஷலி வெப் டெவலப்பர்ஸ்க்கு. உங்களுக்கு வெப் ஆப் டெவலப்மெண்ட் தெரியும் அப்படின்னா ட்ரஸ்ட் மீ, உங்களால் ரொம்ப 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 ஈஸியாக வந்துட்டு அந்த ஸ்கில்லை மணியாக ஈஸியாக கன்வெர்ட் பண்ண முடியும். நான் என்னோட 14 இயர்ஸ்லேயே அதில் பண்ணியிருக்கேன். நான் 10th முடிச்சுட்டு 11th போகிற லீவ் வந்துட்டு ஐ மேட் மை ஃபர்ஸ்ட் மணி ஆஸ் அ வெப் ஆப் டெவலப்பர். நானும் என்னோடய ஃப்ரெண்டும் சேர்ந்து ஒரு வெப்சைட் வந்துட்டு ஒரு கிளைண்ட்டுக்கு பண்ணி கொடுத்தோம். எங்கள் 2 பேருக்கு சேர்த்து அதை 10,000 தான் கொடுத்தாரு. அது வேறு விஷயம். பட் ஸ்டில் ஐ மேட் மை ஃபர்ஸ்ட் மணி ஆஸ் அ வெப் டெவலப்பர் when I was 14 years old. இன்றைக்குமே டெவலப்பர்ஸ்க்கு வந்துட்டு ஹை டிமாண்ட் இருக்குது. மார்க்கெட் நீட்ஸ் ஸ்கில்டு டெவலப்பர்ஸ் ஆர் ஸ்கில்ட் இன்ஜினியர்ஸ். ஸோ உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் ஒரு ஸ்கில்டான இன்ஜினியர் ஆர் டெவலப்பராக இருந்தீங்க அப்படின்னா யூ கேன் மேக் மணி லெஃப்ட் ரைட் அண்ட் சென்டர். ப்ரோ எனக்கும் டெவலப்பர் ஆகணும், பட் எனக்கு டெவலப்மெண்ட் சுத்தமாக தெரியாது அப்படின்னு இருந்தீங்க அப்படின்னா டோன்ட் வரி, ஸ்ரீராம்ஸ் காட் யூ கவர்ட். உங்களுக்குனே சொல்லிட்டு ஒரு சீரீஸ் மேக் பண்ணியிருக்கேன், லெட்ஸ் பிகம் அ ஃப்ரண்ட் அண்ட் இன்ஜினியர் டுகெதர் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சீரீஸில் இப்போதைக்கு ஒரு 3 பார்ட் இருக்கும். பை த வே 4th பார்ட் வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்துடும். ஸோ இந்த 3 பார்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பேசிக்கான ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படி வந்துட்டு ஒரு ஃப்ரண்ட் அண்ட் இன்ஜினியர் ஆகலாம் அப்படின்ட்டு. அதை பேஸ் பண்ணி ஃப்ரீலான்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஆப்வியஸாக ஃப்ரண்ட் அண்ட் மட்டும் எதுவும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் பேக் அண்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ண தான் போகிறோம். அது ரெண்டையும் பேஸ் பண்ணி கேன் ஸ்டார்ட் மேக்கிங் மணி. ப்ரோ எனக்கு கோடிங்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு கோடிங்லாம் சுத்தமாக பிடிக்காது, ஆனாலும் நான் வெப் டெவலப்பர் ஆகி நான் மணி மேக் பண்ணணும் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு there is this CMS called Content Management System which can make your life very easy. நான் இதையும் யூஸ் பண்ணி மணி மேக் பண்ணியிருக்கேன். நான் எப்படின்றத சொல்கிறேன். ஸோ CMS அப்படின்னா நிறைய CMS இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் WordPress, Joomla, Drupal, Webflow அப்படின்ற மாதிரி நிறைய CMS இருக்குது. I don't know, Shopify ஒரு CMS ஆன்னு தெரியல. ஸோ யூ கைஸ் ப்ளீஸ் லெட் மீ நோ. ஷாப்பிஃபையுமே CMS அப்படின்னா அதுவுமே இருக்குது. ஸோ பேசிக்காக CMSனால் என்னதுன்னு தெரியாதவங்களுக்கு நான் பேசிக்காக ஒரு ஐடியா கொடுக்குறேன். CMS அப்படின்னா உங்களுக்கு கோடிங்கே இல்லாமல் உங்களால் வெப்சைட் பண்ண முடியும். எப்படி அப்படின்னா ஒரு டிஃபால்ட்டாக வந்து நிறைய டெம்ப்ளேட்ஸ் வந்துட்டு அதுக்குள்ளேயே இருக்கும். உங்களுக்கு எந்த டெம்ப்ளேட் பிடிச்சிருக்கோ அந்த டெம்ப்ளேட்டை சும்மா இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அந்த தீமை ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்களோட கிளைண்ட்டோட நீடுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிங்க அப்படின்னா அதுவே ஒரு வெப்சைட்டாக மாறிடும். அண்ட் இது வந்துட்டு 100% கஸ்டமைசபிளாக தான் இருக்கும். நான் வந்துட்டு WordPress தான் பண்ணியிருக்கேன். ஸோ இது 100% கஸ்டமைசபிள். அட்லீஸ்ட் நீங்கள் ப்ரோ வாங்கினீங்க அப்படின்னா 100% கஸ்டமைசபிள் கம்ப்ளீட்டாக. ஸோ
உங்கள் கிளைண்ட்டோட நீடுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு வெப்சைட் மேக் பண்ணி கொடுக்கலாம். அண்ட் அவங்க அதுக்கு உங்களுக்கு பேயும் பண்ணுவாங்க. ப்ரோ அதை எப்படி ப்ரோ முடியும், இதை யூஸ் பண்ணி எப்படி ப்ரோ மணி மேக் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நானே மணி மேக் பண்ணியிருக்கேன். இந்த இயரோட ஸ்டார்டிங்கில் February Marchல வந்துட்டு என்னோட கிளைண்ட்டுக்கு வந்துட்டு நான் ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் பண்ணி கொடுத்தேன். அந்த இ-காமர்ஸ் வெப்சைட்டுக்கு அவங்க வந்துட்டு எனக்கு 25,000 பே பண்ணாங்க. ஆனால் 25,000க்கு வந்துட்டு நான் மேக்ஸிமம் மிஞ்சி போனால் ஒரு 1 week to 10 days தான் ஒர்க் பண்ணியிருப்பேன். அந்த 1 week to 10 daysக்கு ஐ காட் பெய்ட் 25,000. ஃபோர்த் ஸ்கில் கோச்சிங் அண்ட் ஐ ரியலி லவ் திஸ். நான் எவ்வளோ நேரம் சொன்னேன், ஏதோ ஒரு ஸ்கில்லை நீங்கள் சூஸ் பண்ணி ஒரு சைடஸில் நீங்கள் மாஸ்டர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் எப்படி கொஞ்சம் இயர்ஸ் முன்னாடி எந்த ஒரு க்ளூவுமே இல்லாமல் இந்த சைடஸில் எப்படி வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி எப்படி மாஸ்டர் பண்ணி எப்படி அதுலேருந்து மணி ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்னு எந்த ஒரு ஐடியாவுமே இல்லாமல் இருந்தீங்களோ, அதே மாதிரி உங்களை மாதிரியே நிறைய பேர் அதே மைண்ட் செட்டில் இருப்பாங்க. இது எப்படி நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் இருப்பாங்க. அவங்களுக்கு நீங்கள் டீச் பண்ண ஆரம்பிக்கலாம். ஒரு கிளாரிட்டிக்காக let me give an example. நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஆல்ரெடி டிசைனிங் ஸ்கில்ஸ் இருக்குது. அந்த டிசைனிங் ஸ்கில்லை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு சைடஸில் ஸ்டார்ட் பண்ணி மாஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அண்ட் அதை யூஸ் பண்ணி நீங்கள் பீப்புளுக்கு ஒரு வேல்யூ ப்ரொவைட் பண்ணுறீங்க. அந்த வேல்யூக்கு உங்களுக்கு பே பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ பேசிக்காக நீங்கள் சைடஸில் மாஸ்டர் பண்ணி அதிலேருந்து மணி மேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அதில் வந்து ஒரு வீடியோ ஆர் சீரீஸை வந்துட்டு மேக் பண்ணி போஸ்ட் பண்ணுறீங்க. அந்த சீரீஸில் வந்துட்டு A to Z நான் எப்படி வந்துட்டு இந்த ஸ்கில்லை மாஸ்டர் பண்ணேன், இது எப்படி சைடஸில் ஸ்டார்ட் பண்ணேன், நான் எப்படி கிளைண்ட்டுக்கு ரீச் அவுட் பண்ணேன், ஆர் அவங்க எப்படி எனக்கு ரீச் அவுட் பண்ணாங்க, இது எப்படி நான் ஒரு கன்வெர்ட்டபிள் ஒரு பிஸ்னஸாக நான் மாற்றினேன் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் A to Z சொன்னீங்க அப்படின்னா, நீங்கள் எப்படி எக்ஸாக்டாக ஒரு 2-3 இயர்ஸ் முன்னாடி நீங்கள் எப்படி எந்த ஒரு சுச்சுவேஷனில் இருந்தீங்களோ அதே சுச்சுவேஷனில் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க எல்லாருமே அவங்க டார்கெட் ஆடியன்ஸ், அவங்க எல்லாருமே அவங்க வீடியோ பார்ப்பாங்க. அண்ட் இதுலேருந்து உங்களுக்கு மேபி 2 விதமாக வந்துட்டு மணி வரலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வே வந்துட்டு உங்கள் சேனல் மானிட்டைஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அவங்க பார்க்குற ஒவ்வொரு வியூக்குமே வந்துட்டு உங்களுக்கு மணி வந்துகிட்டே இருக்கும். அண்ட் செகண்ட் திங் இஸ் நீங்கள் ஒரு அண்ட் இந்த டீச்சிங்லேயே ஒரு கோச்சிங்லேயே வந்துட்டு ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே வந்துட்டு இந்த பேசிவ் இன்கம் தான். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்துட்டு ஒரு கோர்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போது யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி வீடியோ போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. அது போக ஒரு எக்ஸ்க்ளூசிவாக ஒரு கோர்ஸ் பண்ணுறீங்க. ஒரு 15 to 30 hours ஆஃப் கான்டென்ட் வர்த்தியான ஒரு கோர்ஸ் டிசைன் பண்ணுறீங்க. அண்ட் அந்த கோர்ஸை வந்துட்டு உங்கள் வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் ஆர் எக்ஸ்ட்ரா இன்சைட்ஸ் வேணும் அப்படின்னா அந்த கோர்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணின்னு சொன்னீங்க அப்படின்னா ஆப்வியஸாக அவங்க பண்ண தான் போகிறாங்க. ஏன்னா நீங்கள் ஃப்ரீயாக அவங்களுக்கு நிறைய கான்டென்ட் ஆல்ரெடி கொடுத்துட்டீங்க, ஒர்த்தியான கான்டென்ட். ஸோ நீங்கள் அவங்களுக்கு பே பண்ணுங்க, அவங்க பே பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் இன்னும் ஒர்த்தியான கான்டென்ட் கொடுப்பீங்கன்னு நினச்சி கண்டிப்பாக அவங்களுக்கு பே பண்ணுவாங்க. அண்ட் இது ஒரு பேசிவ் இன்கம் சோர்ஸ். இதுதான் இதில் ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே. ஏன்னா நீங்கள் ஒரே ஒரு வாட்டி எஃபர்ட் போட்டு அந்த சீரீஸ் ஆர் யூடியூப் வீடியோ பண்ணிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு மணி ஜென்ரேட் பண்ணிகிட்டே தான் இருக்கும். நான் இன்றைக்கி ஒர்க் பண்ணால் தான் எனக்கு மணி அப்படின்னு இல்லாமல் நீங்கள் என்றைக்கோ பண்ண ஒர்க் வந்துட்டு உங்களுக்கு இன்றைக்கி பே பண்ணிகிட்டு இருக்கும். திஸ் இஸ் ஆசம். இது எனக்கு செம்மையாக ஒர்க் அவுட் ஆகிடுச்சு, நான் உனக்கு ஷேர் பண்ணிட்டேன் அப்படின்னா அவனும் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுவான். இதுதான் இந்த வீடியோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் அண்ட் த பெஸ்ட் அட்வைஸ் ஐ கேன் கிவ் யூ. நான் சொன்ன எல்லா சைட்லஸுக்குமே யூ கேன் ஸ்டார்ட் யூஸிங் ஏஐ. ஏஐ இஸ் அ டெக்னாலஜி விச் வில் மேக் யுவர் லைஃப் ஈஸியர். அது ஒரு எனிமையாக பார்க்காம நீங்கள் ஃப்ரெண்டாக பாருங்கள். இட் கேன் சேஞ்ச் யுவர் லைஃப். நீங்களும் ஒரு சைடஸில் ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா திஸ் இஸ் தி ரைட் டைம். ஸ்டார்ட் இட் ரைட் நவ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பார்த்து யாராச்சும் உங்கள் சைடஸில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஆர் மணி மேக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் கம் அண்ட் லெட் மீ நோ இன் Instagram. ஐ வில் பி தி ஹாப்பியஸ்ட் பர்சன். ஸ்ரீராம்.